நாளைக்கு என்ன தோது அப்படின்றத நான் தகவல் சொல்கிறேன். யதார்த்த ரீதியாக இப்போது கேஷு தான் தேவை. கேஷ் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த படிநிலையில் நம்ம ஓரளவு தோது பார்க்கலாம். அது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊர் பனமரத்துப்பட்டியில், அது எல்லா ஊருமே நம்ம ஊர் தான். நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகேனா, மனிதநிலை மனமானது ஒரு உதாரணத்தோட புரிதல் அப்படின்றது தேவைப்படுது. அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் ஒரு பெரிய தலைவர். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சனிக்கிழமைனா அப்படியே மூட்டையாக காசு கொண்டு வருவாங்க. அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக அந்த காசை பரப்பி விட்டு அதை எண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த காசை வந்து எவ்வளோ காசு இன்னைக்கு கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு எண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது 2026 அவர்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறைவனடி சேர்ந்துட்டார். அவங்களுடைய பேர குழந்தைங்க தான் அந்த கவிதா, கோபி அப்படின்றவங்களாம். அந்த ஒருத்தர் மெட்ராஸு, இன்னொருத்தர் ஏதோ ஒரு தொழில் பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட மனைவி தான் ரஞ்சிதம். அவங்க இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் செஞ்சுட்டு ஓரளவு இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு நிலமும் கிடையாது. ஏதோ அவங்க பேர குழந்தைங்க சம்பாரித்து ஓரளவு காசு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஓரளவு தோது பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இது சம்மந்தமான ஒரு மூவி கூட பிரபாஸை வச்சு நான் புக் பண்ணியிருந்தேன். அது அப்படியே கிடையாது, ஒரு சினிமாட்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மூவி புக் பண்ணேன். ஓகே, எதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மூட்டையாக காசு கொண்டு வந்து சம்பாரித்து அவ்வளோ சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்டூடியோவில் பொறுத்தவரைக்கும் நம்ம அந்தளவு சம்பாதிக்கிறோன்னு வச்சுங்க. எதிர்காலத்தில் நம்ம அந்த மாதிரி சம்பாதிப்போன்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். அதனால் சம்பாதிக்கிறப்பவே நம்ம சம்பாரிச்சிக்கிட்டா தான் உண்டு. ஓகே, அதனால் நம்ம ரொம்ப தீவிரமாக ரொம்பவே ஒரு பதமான வகையில் இப்போவே நம்ம சம்பாரிச்சிக்கிட்டா தான். ஏன் அப்படின்னா உலக நாடு ஃபுல்லாக ஒரு வேக்கன்சி இருக்குது. அது ஒரு எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்குது. அது இல்லாமல் ஆஸ்கார் அவார்டு வாங்கின அவர் தேவ் நடிக்கிறாருங்க. நிச்சயமாக அந்த படத்தை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வாங்க. எங்கள் நாட்டில் தியேட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தியேட்டர் நாங்கள் அமைக்கிறோன்றாங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. இப்போவே நான் நிறையா வகையில் சம்பாரித்து ஒரு வேளை நிஜத்தில் கிங்டம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் போயிட்டு ஒவ்வொரு விஷயம் தோது பார்க்குறது நிச்சயமாக சிரமம். எல்லாமே நமக்கு இப்போவே ஓரளவு தோதாக இருக்கிறப்ப எப்போயும் அமைச்சிக்கணும். ஒரு யதார்த்த ரீதியாக கம்பெனிஸ் எல்லாம் வராங்கன்னு வச்சுங்க, ஓகேங்க நான் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறோம் 80% ஓகேங்க அப்படின்றப்ப எங்களுக்கு அந்த காசு மட்டும் கொடுங்க அப்படின்னா, அப்போ போய் நம்ம சிரமத்தை ஓரளவு காசு வச்சுருந்தோம் அப்படின்னா உடனே எல்லாமே ப்ராசஸ் ஆகும். ஓகே, கடைசி நேரத்தில் போய் சிரமப்படுறது ரொம்ப நிச்சயமாக சிரமம். அதனால் இப்போவே ஓரளவு சம்பாரித்து வச்சுக்கணும். இப்போ எப்போது ஒரு இடத்துல காசு இருக்குது, ஒரு இடத்துல நம்ம நிலம் இருக்குது, நம்ம இப்போதைக்கு ஒன்று வாங்கி போகிறோன்னு வச்சுங்க, இன்னும் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தோட வேல்யூவானது ரொம்பவே அதிகமாகும். அப்போ நம்ம ஓரளவு லாபம் சம்பாரிச்சிக்கலாம். இப்போ ரோட்டோரமாகவே ஒரு பிளாட் இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ காசு இருக்குன்னு நான் வாங்கி போடுறேன், ஒரு ஃப்யூச்சரில் நடம் வந்து ஃபேமஸ் ஆகுது. அப்போ நான் ஒரு 4 காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டேன் அப்படின்னா எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஓகே, அந்த காலகட்டத்தில் போய் நான் நிலம் வாங்கி காம்ப்ளெக்ஸ் கட்டுறது அப்படின்றது அந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆகிடும். ஓகேண்ணா, அந்தளவுக்கு எல்லாம் செலவாகும். அதனால் இப்போவே ஓரளவு எல்லாத்தையும் தோதாக அமைச்சிக்கணும். அலுவலகத்துக்கு அமைச்சு எல்லாம் கம்பெனியும் ஒருங்கிணைச்சி எல்லாத்தையும் ஓரளவு தோது பார்த்துக்கணும். ஓகே, ஒரு வேளை நான் அப்ரா கண்டிஸ்க்கே போய் செட்டில் ஆனால் கூட இங்கே வந்துட்டு நான் எல்லாத்தையும் தோது பார்க்குறப்ப எனக்கு வந்து லாபமும் நஷ்டமும் ஒரே சமநிலையாக தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சேதாரம் இல்லாமல் ஒரு ஆதாரம் கிடைக்கிறப்ப தான் அது பேர் லாபம். ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். ஏன்னா நம்ம நிறையா வகையில் முன்னேறணும். ஓகே, அதுக்கு முதல்ல நான் ரெடி ஆகணும்னா ஒரு வருஷமாக அது ஆகணும். ஜிம்முக்கே போக விட மாட்டேங்கிறாங்க. நியூட்ரிஷன் பயங்கர இஷ்யூவாக இருக்குது. அது ஹோம் ஜிம்மாக இருக்கணும். யதார்த்த ரீதியாக இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த நிறையா நாள் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு நிறையா வகையில் சம்பாரித்து ஓரளவு ஃபேமிலி, சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் செஞ்சு ஓரளவு ரிலாக்ஸாக, அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோமா, ஓகே நியூஸ் பேப்பர் படிக்கிறோமா, எந்த வேலையுமே இல்லை, ஒரு ரிலாக்ஸான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது. அப்படின்றப்போ சரி ஓகே கொஞ்சம் தூரம் நடக்கலாம், ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அகநிலையை பொறுத்த வரைக்கும் ஜிம்மு கான்செப்ட். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த
அந்த ஸ்டேஜ் ஏறணும், பர்ஃபார்மன்ஸ் அப்போலாம் நான் நினச்சதே கிடையாது. ஓகே. அது எனக்கு எதுக்கு அந்த ஸ்டேஜு, அந்த பாடி பில்டிங், அந்த அவார்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கேன். அப்படின்னா இப்போ நான் எடுக்கக்கூடிய எல்லா மூவிஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறையா கேரக்டர்ஸ் வந்து மாறுபடும். ஒரு சில கேரக்டருக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நடிக்கிற மாதிரி நடிக்கணும், ஒரு சில கேரக்டர் காலேஜில் நடிக்கிற மாதிரி நடிக்கணும். இப்படி கேரக்டர் மாறிட்டே இருக்கிறனால பாடி பில்டிங் அப்படின்றது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேஃப், அவ்வளோதான். ஒன்ஸ் அந்த ஷேஃபு கொண்டு வந்துட்டோம்னா அது அப்படியே வந்து நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அடுத்த நிலையை மாறுதுன்றது ரொம்ப சிரமம். அதனால் என்னோடய கேரக்டரில் இருக்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே நிறையா சேஞ்சஸ் இருக்கிறனால எனக்கு யோகா, இந்த தியானம், ஓரளவு ஜிம் ஆக்டிவிட்டீஸ் தான் செட் ஆகும். அதனால் எனக்கு ஃபிட்னஸ் தான் தேவை. ஓகே. பாடி பில்டிங் எனக்கு தேவை கிடையாது. ஓகே. அதை சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம தான் சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறதே நம்ம அது வேறு வகையில் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி எனக்கு தோதாகாது. அப்படி தோதாகிற மாதிரி இருந்தால் கூட எனக்கு மூவிஸில் வந்துட்டு அந்த பதத்தை கொண்டு வரது நிச்சயமாக எனக்கு சிரமம். அதனால் எனக்கு யோகா தான் நிறையா தேவை. ஏதோ ஓரளவு எனக்கு ஜிம் தேவை. ஓகே. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. அதனால் எனக்கு ஃபிட்னஸ் தான் தேவை. ஓகே. அடுத்து உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இங்கே ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோன்னு வச்சுங்க, இதோட 10 மடங்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியை வல்லரசு நாட்டில் பயன்படுத்துவாங்க. ஓகே. இப்போ நம்ம இங்கே ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போ இங்கே வாழ்கிற லைஃப் ஸ்டைலோட 10 மடங்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்வியல் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஓகே. சரி, அந்த நாட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த நாட்டோட இன்னொரு நாடு இருக்கும். அந்த நாடு வந்து இவங்களோட 10 மடங்கு ஒரு முன்னேற்றமான பாதையில் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நாட்டிலோட இன்னொரு நாட்டுக்கு போனால் அப்படின்னா அவங்களோட இன்னொரு நாடு 10 மடங்கு ஒரு முன்னேற்றமான பாதையில் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த நாட்டிலேயும் இன்னொரு 10 மடங்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் இருப்பாங்க. அந்த நாட்டுக்கு போனோம் அப்படின்னா இன்னொரு சில நாடு அகநிலையில் மேன்மையாக இருக்கும். அப்படியே போனோம் அப்படின்னா வெவ்வேறு உலகமே இருக்குது. ஓகே. அதனால் நம்ம இங்கே எடுக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அப்படின்றப்போ ஒரு வியப்பான ஒரு பாராட்டு இருக்குது. ஓகே. அதனால் மூவ் பண்ணணும். எனக்கெல்லாம் ஒரு 1 இயர் தேவைப்படுது. ஃபிட்னஸாக நிறையா விஷயம் தோது பார்க்கணும். ஸ்பான்சர் தேவை. அப்போ தான் தோதாகும். ஓகே. அப்போ தான் லாபம் சம்பாதிக்க முடியும். அதாவது ஒரு இன்வெஸ்டர் கேட்டகரியில் ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு வச்சுங்க, இந்த மாதிரி தென்னை மரத்துலேருந்து காசு கிடைக்கும் அப்படின்னா முதல்ல தான் இந்த தென்னங்கன்று நட்டு தினந்தோறும் அதுக்கு பராமரிக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைமாவது பராமரித்தோம்னா தான் ஒரு நிலையில் நமக்கு காசு கிடைக்கும். வேளாண்மையில் எல்லா வகையிலையுமே அப்படி தான். அதனால் நமக்கு ஸ்பான்சர் இருந்தால் தான் தோதாகும். காசு மட்டும் வேணும்னா எப்படி கிடைக்கும்? நம்ம நிறையா வகையில் தோது பார்த்தா தான் கிடைக்கும். நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? ஓகே. அதனால் என்னோடய பதத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஓகே. அதை சரியாக புரிஞ்சிக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ட் மூவிஸ்லாம் நிறையா பார்க்கணும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் புரியும். ட்ரில்லியன் கணக்கில் செலவு செய்கிறப்போ எனக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஏதோ அது வந்து க்ரோ கணக்கில் தான் எனக்கு கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே ஏதோ தோது பார்க்குறேன் அப்படின்னா அதுலேருந்து ஓரளவு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டீமானது எப்பவுமே ரெடியாக இருக்கணும். ஓகே. அதனால் நான் யதார்த்த ரீதியாக அடுத்த படிநிலையை கடந்து போகணும். ஓகே. அடுத்து அசம்பல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டேரக்டர்ஸு அவங்க அப்படி அதெல்லாம் ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்டூடியோவுக்குன்னு ஒரு எல்லா வகையிலும் தோதான ஒரு விஷயத்தை அமைக்கலான்னு இருக்கேன். கல்யாண மண்டபம் நிறையா வகையில் நான் தோது அமைச்சிருக்கேன். எல்லோரும் அசம்பிள் ஆகிறோம் அப்படின்னா உட்காரத்துக்கு சேரு கூட இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை. ஓகே. அதனால் எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் தேவையான எல்லா வசதிகளையும் உருவாக்கலான்னு இருக்கேன். அதாவது ஒரு சமுதாய வாழ்வியல் மாதிரி. ஓகே. சொல்லப்போனால் இப்போ எல்லாருமே ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்குகிற அளவுக்கு எல்லாம் தோது பார்த்துட்ருக்காங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு ப்ரைவேட் ஜெட்டுலாம் கிடைக்கும். ஓகே. ஏன்னா சில பாலிவுட்லாம் போனீங்கன்னா சில பேர் ஐலாண்டே வச்சுருக்காங்க சொந்தமாக. ஓகே. இன்னும் நிறையா படிநிலை இருக்குது. அப்படி தான் முன்னேற்றமான சிந்தனை இருக்கும். ஓகே. அதை விட்டுட்டு ஒருத்தர் நிராகரித்து எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் எப்படி கிடைக்கும்? பயன்படுத்தினா தான் எல்லாம் கிடைக்கும். அதனால் வாழ்வியோட யதார்த்தத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். ஓகே. அதுக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது.
அது ஒரு சில பேர்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அதனால் என்னோடய நிலையை பார்த்திங்கன்னா நிறைய வகையில் நான் தோது பார்க்கணும். ஓகே. எனக்கு ஒரு லாஸ்ட் ஸ்டூடியோ மட்டும் கிடையாது. என் லாஸ்ட் ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப ஒரு பதம். அதை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மெட்ரிகுலி சீரியலில் அந்த போஸ் என்ன பண்ணுவார், இந்த சோடா கம்பெனி விற்று ஹோட்டல் கடையை ஆரம்பிப்பார். அப்படி பண்ணவே கூடாது. லாபமாக நஷ்டமோ நம்ம ஒரு தொழில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம நிர்வகிக்கணும். அதே மாதிரி தான் லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் லாபமோ நஷ்டமோ அதை நான் நிர்வகிக்கிறது தான் எனக்கு ஒரு பாதுகாப்பு. ஓகே. அதை நிராகரிக்கக்கூடாது. அதனால தான் லாஸ்ட் ஸ்டூடியோவே நான் எப்பவுமே நான் தோது பார்த்துட்டே இருக்கேன். ஓகே. அதனால் லாஸ்ட் ஸ்டூடியோ இருக்குன்னா நான் மவுண்டன் ஸ்டூடியோவில் தோது பார்க்கணும், லட்சுமி ஸ்டூடியோவில் தோது பார்க்கணும், சரஸ்வதி ஸ்டூடியோவில் தோது பார்க்கணும். இன்னும் யூஎஸ்ஏல போனால் அங்கேயும் ஒரு 100 பிஸ்னஸ் லிஸ்ட்டு நான் உருவாக்கணும். ஒவ்வொரு பயண பாதையெல்லாம் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் தோது பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அகநிலையில் இன்னும் பல லட்சம் படி இருக்குது. இதெல்லாம் புறநிலை. அலெக்சாண்டர் இந்த உலகத்தை ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு கடைசியாக எதுவுமே இல்லாமல் போனதாக சொன்னாங்களே, அந்த மாதிரி கான்செப்டில் முடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் புறநிலை. இன்னும் அகநிலையில் நான் பயணிக்கணும். நான் வாசி பயிற்சி வாங்கணும், நிறையா புக்ஸ் படிக்கணும், நிறையா மெடிடேஷன் செய்யணும். இன்னும் அகநிலையில் வேறு நான் நிறையா பயணிக்கணும். எவ்வளோ வகையில் தோது பார்க்கணும். அதனால் ஆதரவு தேவைப்படுது. ஓகே. எல்லாம் ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் நிறையா புக்ஸ் படிக்கணும், ஓரளவு மூவிஸ்லாம் பார்க்கணும், சில நல்ல நபர்கள்லாம் சந்தித்து பேசணும், பல வகையில் தன்னைத்தானே தயார்படுத்திக்கணும். ஓகே. சரி, அடுத்து இறுதியாக நேரில் சந்திக்கணும். அப்போ தான் இன்னும் நிறையா வகையில் தோதாகும். ஓகே. சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.